முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சரவையில் மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி. இவர் அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார். செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கஸ்டடியில் எடுத்து தீவிர விசாரணை நடத்தினர். அதன் பிறகு புழல் சிறையில் அவர் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில்தான் செந்தில் பாலாஜி தனது உடல் நலனை காரணம் காட்டி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் முதல் உச்ச நீதிமன்றம் வரை ஜாமீன் கோரினார். ஆனால் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கவில்லை. இதனால் செந்தில் பாலாஜி தொடர்ந்து சிறையிலேயே உள்ளார். அவரது நீதிமன்ற காவல் 32 முறை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் அவரது நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவுக்கு வந்தது. இதையடுத்து இன்று விசாரணை நடத்திய சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அவரது நீதிமன்ற காவலை 33வது முறையாக நீட்டிப்பு செய்தது. அதாவது ஏப்ரல் 22ஆம் தேதி வரை செந்தில் பாலாஜியை சிறையிலேயே அடைக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் ஒரே கட்டமாக லோக்சபா தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில்தான் செந்தில் பாலாஜி தேர்தல் ஓட்டுப்பதிவு நாளிலும் சிறையிலேயே இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.